ஆமா, அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் வைக்கணும். மாப்பிள்ளை வேற மாலை போட போறாரு அப்படின்னா அதான் சரி எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு வரலான்னு போறேன். சரி சரி, எந்த கோயிலுக்கு மாலை போடுற? அப்படி சபரிமலைக்கு போடுறாருமா. ஓ சரிக்கா சரிக்கா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அப்புறம் ஏதோ பேத்தி ஏதோ மாப்பிள்ளை தூக்கிட்டு போயிட்டாராம்ல. ஆமாங்க, அந்த கூத்தை ஏன் கேட்குறீங்க? நல்ல மாப்பிள்ளைன்னு சொன்னாங்கன்னு கட்டி வச்சேன். இப்போ புள்ள வாழ்க்கையும் போச்சு, புள்ளையும் போச்சு. என்னத்த சொல்றது? அதுவும் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாராமா. ஆமாங்க, நம்ம பிள்ளையும் வாயடக்க மாட்டேங்கிறா, மாப்பிள்ளையும் அவங்க அம்மா பேச்ச தட்ட மாட்டேங்கிறா. இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் 2 பேர் வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இப்போ ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி விடு விடு, எதுவாக இருந்தாலும் சரியா போயிடும். சாமி மேல பாரத்தை போட்டுட்டு எதுவும் நினைச்சுக்காம இருங்க. சாமியை தானே நம்பிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா தானே நேரத்துக்கு செத்து போயிருப்போமே. எதுக்கு 4 நாள் பேர் நாள் அப்படி சொல்றேன்? அதெல்லாம் அப்படி சொல்லாத. இல்லைங்கக்கா, பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ஏன்டா நிம்மதி இல்லாம இருக்கும். பையனை பெற்றிருந்தா கூட பிரச்சனை இல்லை போல இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு பெரும் ரோதனையா இருக்குக்கா. ஒவ்வொரு நாளும் நரக வேதனை. போஸ்டா யாருக்குப்பா? ஏனாவதான்ப்பா. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? வக்கீல் நோட்டீஸ்ங்கா. வக்கீல் நோட்டீஸா? யார் அனுப்பி இருக்கிறது? துரைன்றவர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆவி பைய புள்ளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். அதே மாதிரி அனுப்பிட்டா போலயே. படுபாவியாம நல்லா இருப்பாடா, ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டா, ஒரு காலம் ஈடற மாட்டா. புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டானே எப்படி? ஐயோ இந்தாங்கக்கா குடிங்க. சரிப்பா. பாத்தீங்களா ருக்கக்கா, இந்த கையால புள்ளைக்கு கல்யாண பத்திரிக்கை ஒவ்வொரு வீட்டுக்கா கொடுத்தேன். அப்படியேப்பட்ட கையில விவாகரத்து நோட்டீஸ் பிடிக்க வச்சுட்டாக்கா படுபாவி. ஐயோ என்ன அப்பா உன் பிள்ளைங்க எந்திரிச்சு வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி, காப்பி வைக்கவா இல்ல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவும் கலந்து கொடுக்கவா? பூஸ்ட் வாங்கிட்டு வந்தல, அது 2 கிளாஸ். அந்த எடுத்துட்டு வரையா தங்கம், உனக்கே பூஸ்ட் கொண்டு வந்துறவா? அப்பா மாதிரி நீயும் குடிக்கிறியா? அன்புக்குட்டி இங்க வா, இங்க வந்து உட்காருப்பா. பயப்படக்கூடாது சரியா? இதுவும் வேற யாரும் வீடு கிடையாது, நம்ம வீடு தான், உன் வீடு தான். அம்மா இருந்ததுனால எல்லாம் பாப்பாங்க வைப்பாங்கன்னு இல்ல. அப்பாயும் ரொம்ப தங்கமானவங்க, உனக்கு கேட்கறதெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஒழுங்கா சமத்தா இருக்கணும். 2 பேத்துக்கு பூஸ்ட் கலக்கி எடுத்துட்டு வந்துட்டே குடிங்க. தங்கம் அப்பா கிட்ட வாங்கிக்கோங்க, குடிங்க. மடி சாந்தி சாந்தி. என்னம்மா மணி ஆயி போச்சு, எந்திரி சாந்தி. மணி ஆயி போச்சா? என்னம்மா சொல்றீங்க? மணி 8 ஆக போகுதுடி, இம்புட்டு நேரம் தூங்கிட்டு இருக்க. இங்க நம்ம வீட்டுல தூங்கலாம் சரி, இனிமே கொஞ்சமாவது நேரமா எந்திரிச்சு பழகு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போனா நேரங்களமா எந்திரிக்கணும். அப்புறம் என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு எங்களை கேட்பாங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நேரமா எந்திரிச்சிருவேன் அப்பெல்லாம். ஆமாண்டி, புருஷன் வீட்டுக்கு போனா எல்லாம் நேரங்களமா எந்திரிப்பீங்க, அம்மா வீட்டுக்கு வந்தா எந்திரிக்க மாட்டீங்க. நல்லா இழிச்ச வாய் தான் பெத்தவங்க வீடு உங்களுக்கு. நீ மட்டும் என்ன அம்மா வீட்டுக்கு போனா நல்லா தூங்குவ, அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்திரிச்சு நேரங்களமா வேலை பார்ப்ப. அதெல்லாம் சரிதான். மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியா பேசுனீங்க? அவர் எங்க ஃபோன் எடுத்தாரு? நேத்து நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், எடுக்கவே இல்லை ஃபோனை. அப்புறம் நானும் சரின்ட்டு விட்டுட்டேன். ஐயோ எருமை மாடே, அப்புறமேட்டு கூப்பிடலன்னா அதுக்கப்புறம் நீயே கூப்பிட வேண்டியதானே? ஒரு தடவை தான் நம்ம கூப்பிடுவாங்க, சும்மா சும்மா கூப்பிட்டா நம்மள ஒரு மாய் நினைச்சுக்குவாங்கம்மா. அதுவும் சரிதான், என்னடா இந்த பிள்ளை அலையுதுன்னு நினைச்சுப்பாங்க. சரி விடு, மாப்பிள்ளையே கூப்பிடும்போது பேசு. சரிம்மா. ஏண்டா என் மருமவ கிட்ட பேசுனீங்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்னும் பேசல. ஏண்டா நேத்தே மருமவ போன் பண்ணா, ஒரு போன் எடுத்து பேசுறதுக்கு என்னடா உனக்கு? இல்லம்மா, என்னத்த போய் பேசுறது, ஒரு மாதிரி சங்கட்டமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தாலும் வாழ முடியாது. வேற யார்கிட்ட போய் பேசுற? ஒண்ணு கட்டிக்க போறவங்க தானே பேசுற, போன் எடுத்து பேசுடா. இப்ப அன்பு பத்தி என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு யோசனையா இருக்கு. அன்பை பத்தி நீ எதுவும் நினைக்காத சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சந்தோஷமா பேசு மருமவ கிட்ட, அது போது எனக்கு. ஏண்டி இப்படி அழுதுகிட்டே இருக்க? அழுதுகிட்டு இருந்தா மட்டும் எல்லாம் என்ன தலைகீழாவா மாறப்போகுது? எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிடு. இல்ல எனக்கு ஒண்ணுமே வேணாம். பாரு, நேத்தும் ஒழுங்கா சாப்பிடவே இல்லை, நேத்து ராத்திரியும் ஒழுங்கா சாப்பிடல, இப்பயும் சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மணி 8:30 ஆகி போச்சு. எந்திரி முதல்ல, எந்திரிச்சு சாப்பிடு. சாப்பிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை எதுவும் கேட்க போறது இல்ல. இல்லத்த, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அத்தை. மற்றவங்கள என்ன புரிஞ்சுக்கலன்னா கூட எனக்கு பேச தெரியாது அத்தை. என் பிள்ளையே என்ன புரிஞ்சுக்காம எனக்கு சங்கடமா இருக்குது. இங்க பாரு, சும்மா அதை இதுன்னு பேசாத. அன்புக்கும் உன்னை பத்தி நல்லாவே தெரியும். புள்ள ஏதோ போயிருக்கானா ஏதோ காரணம் இருக்கும் சரியா? இல்லத்த, எனக்கு யாருமே இல்லைனாலும் பெத்தவங்க இருக்காங்கன்னு தான் அத்தை வந்தேன். இப்போ என் புள்ள என்னைய விட்டுட்டு போயிட்டாலே அத்தை. யாருமே இல்லாத அழாத மாதிரி இருக்கேன் அத்தை. சரிம்மா அழாத.
ச்சே, நீங்களாம் சொன்னீங்க வேலைக்கு போ, உன் கையில காசு வச்சுக்கோ, அப்பதான் பிள்ளைக்கு வேண்டியது செய்ய முடியும்னு. ஆனா நான் தான் கேட்காம லூசுத்தனமா இருந்துட்டேன். இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது. இந்நேரம் நானும் காசு வச்சிருந்தேன்னா என் பிள்ளை என் கூட இருந்திருப்பாளத்த. என்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தானே போயிருக்காவ. கௌசி கௌசி, ஏன்னி அவ இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இங்கே பிரச்சனை பண்ணி அனுப்பி உள்ளான்னு வந்தீங்களா? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. கௌசி புருஷன் சொன்ன மாதிரியே நோட்டீஸ் அனுப்பிட்டான் அண்ணி. என்னம்மா சொல்ற? ஆமாடி, இப்ப போஸ்ட் மாஸ்டர் வந்து அந்த பையன் கொடுத்துட்டு போனான். பாவி பாவி பாவி, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பையனுக்குன்னு சொல்லி கையில கால்ல விழுந்து கெஞ்சினான். அதனாலதானே பிள்ளைய கட்டி கொடுத்தோம். இப்ப எப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பாருங்க. இவெல்லாம் ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டாண்டி. என் பிள்ளைய பாருங்க, நீ வாழ்க்கையவே வீணாக்கி போட்டாங்க. நீங்கெல்லாம் சொன்னீங்கன்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப என் பிள்ளை கூட காலம் முழுக்க என் வீட்லயே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இங்க பாருமா, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, நல்லவனுக்காக அழுகலாம், இந்த மாதிரி இருக்கவனுக்குலாம் அழவே கூடாது. அவனாம் பட்டு தான் திருந்துவான். விடு, எதுக்கு இப்ப நீங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? இவன் போனா இன்னொரு வாழ்க்கையை என்ன அமைச்சுக்க முடியாதா? இப்பெல்லாம் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி எப்படியோ போய்கிட்டு இருக்கு. இவனெல்லாம் நம்பிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சரியா? என்னன்னு இப்படி சொல்றீங்க? ஊர்ல பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன நம்ம பிள்ளை என்ன இத்தனை வருஷம் என்ன அவன் வீட்டுல என்ன நல்லா இருந்துச்சா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். எத்தனை கஷ்டம், எத்தனை நஷ்டம். கல்யாணம் ஒரு 6 மாசம் அங்க இருந்திருப்பாளா? ஒன்றும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டைன்னு இங்கே தான் அனுப்பி விடுவானுங்க. இப்படி இருக்கும்போது இவன் வரப்போன மட்டும் நான் நல்லா வச்சுப்பானா? விடுமா, அவனை எல்லாம் எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி பாத்துக்கிறேன். யாரோ எப்படியோ போயிட்டு போட்டோம் மாமா. எனக்கு என் புள்ள மட்டும் வேணும் மாமா. என் புள்ள மட்டும் போதும் மாமா எனக்கு. மாமா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அவனுங்க அடிக்கிற அடியை மட்டும் பாரு எப்படின்னு. அப்பா, வண்டியில ஏறுமா, மணி ஆகி போச்சுல. அம்மா எங்கப்பா? சும்மா சும்மா அங்க போய் அவங்க அம்மா வீட்ல உட்காந்துக்குது. நமக்கு இங்க சமைக்கணும் வைக்கணும்ல. வார்த்தா போயிருக்கால, வருவா. நம்ம தான் கடையில வாங்கி சாப்பிடுவோம்ல, வண்டியில ஏறி போவோம். கடையிலயா? அப்ப சரி. இந்த அம்மா ஆகிற உப்பு புளிப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுப்பா. சரிமா, நீ வண்டியில ஏறி உட்காருமா, பாத்துக்கலாம். அப்பா, எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல புதுசா கடை திறந்திருக்காங்கப்பா. அங்க சூப்பரா இருக்குப்பா. அப்படியே வாசனை ஆள தூக்குப்பா. சரிமா, அங்கேயே போய் வாங்கிக்குவோம். அப்பா, எனக்கு 5 பரோட்டா அப்புறம் 2 லெக் பீஸ்ப்பா. அவ்வளோத்தையும் நீ சாப்பிட்டுருவியா? இல்லப்பா, நான் இங்க கடையில வச்சு 2 சாப்பிடுவேன். அப்புறம் மத்தியானம் ஸ்கூல்ல போயிட்டு 3 சாப்பிடுவேன். பிள்ளைங்களுக்கு எல்லாம் பளிச்சு கட்டி சாப்பிடுவேன்பா. எல்லாம் வயிறு எரியுங்கப்பா. என்ன அப்ப சீன் போட போற அப்படிதானே? ஆமாப்பா, சீக்கிரம் எடுங்கப்பா. முதல் கிட்ட போன வாங்கி சந்தோஷத்துக்கு ஒரு வார்த்தை பேச. இந்த பையனை வாழவும் விட மாட்டேங்கிறாளுங்க. காசுன்னு கேட்டுக்கிட்டு அக்கா தங்கச்சி பெத்தவங்கன்னு இப்படி 3 பேர் புடிங்கி எடுத்து அந்த பையன் எங்கிட்டு போகும்? முதல்ல போன போட்டு இதெல்லாம் கொடுக்காதையா வைக்காதையான்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா மனத்தையே கேட்பாங்களா? அந்த கதையால இருக்குது இவளுக்கு கூத்து. அப்பா என்ன வெயில்! சே, எல்லா பக்கமும் குளிர் அடிக்குது, மழை அடிக்குதுன்றாங்க. ஆனா இந்த ஊரு தாயா காஞ்சு போய் கிடக்குது. வெயிலான வெயில். ஒருத்தையும் கூட நல்ல வெயில போல இருக்கு. நல்லவங்க இருந்தா தானே மழை பெய்யும். இப்படி இருந்தா எங்கிட்ட மழை பெய்யும்? ஏ எருமை மாடு வந்துட்டால. என்ன ஏயா, இந்த கட்டையை அங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு போகணும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். எடுத்து வைக்கணும்ன்ற அறிவு இல்ல. நீ பாட்டுக்கு இங்க உட்காந்துருக்க. எனக்கு என்ன வந்துச்சுன்னு போகுதா? நானே வெயிலான வெயிலா இருக்கு, மண்டை காயுதுன்னு உட்காந்துருக்கேன். இதுல நீ வேற அதை எடு இதை எடுன்னு இருக்க. இங்க இருந்து குடிக்கிறதுனா மட்டும் பாரு, 10 மைல் தூரம் நடப்ப. வெயில் மழை எதுவும் பார்க்காம இங்க ஒரு வேலை செய்யணும். வெயில் அடிக்கும், குளிர் அடிக்கும், மழை அடிக்கும். அப்படியே மொட்டை விடையில போட்டு சாட்டி போடுவேன். என்ன குறை சொல்லணும், உனக்கு ஒன்றும் தூக்கம் வராது. வை போகும்போது எடுத்துட்டு போவோம். எப்பா, சரியான வெயிட். இந்த இதை அங்க இருந்து தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆச்சு. நான் தூக்கிட்டு வரேன். எருமை மாடு ஒன்னால தூக்கிட்டு வர முடியல. நீ தூக்குவாப்பா, நம்மளால முடியுதா? என்னங்க, என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி வாழை வந்து கத்திட்டு இருந்தீங்க? என்ன பார்த்தா பைத்தியக்காரமே தெரியுது எல்லாத்துக்கும். யாருங்க? என்னங்க சொன்னா? கேட்கும் போதெல்லாம் அவன் காசை கொடுக்குறானா என்ன வேணாலும் கேட்பாங்க போல இருக்கு. சப்பா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம். நான் பார்த்தா இழிச்சவமே தெரியும் போல இருக்கு. இல்ல, நானும் தான் கேக்குறேன். ஒரு புள்ளைய கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இதை அவங்க செய்யறாங்களா? அதோட முடிஞ்சுது. காலம் முழுக்க அதை கூடு இதை கூடு அதை கூடு இதை கூடுனா எங்க போறது? இப்ப நானும் தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்க வீட்டுல நான் வந்துட்டு அதை வாங்கிட்டு வா மகா, இதை வாங்கிட்டு வா மகான்னு உன்னை நான் அனுப்பி வச்சேனா? சொல்லு பாப்போம். யாரு அனுப்பி வச்சா? முதல்ல அதை சொல்லுங்க. என் அக்கா வீட்டுக்காரே எங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டானாமா. அதனால எங்க அப்பா போனை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, எதுவும் பிரச்சனையாங்க? பிரச்சனையா? அவன் இருக்கிறதே பிரச்சனை தான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? அவன் தொழில் தொடங்கணுமாமா, அதனால இப்ப பவுன் போடணுமாமா. அப்புறம் தொழில் தொடங்க நம்ம எதுக்குங்க பவுன் போடணும்? என்னங்க இது லூசுத்தனமா இருக்கு? வீட்டுல ஒட்டி இருந்தாலே சின்னவ,
அந்த எருமை மாடு வீட்டுல இருந்து நகையெல்லாம் தூக்கிட்டு போனுச்சுல 20 பவுனு. அதனால இப்ப இந்த ஆள் என்ன சொல்றான்னா, உனக்கு 10 பவுன் தானே உங்க அப்பன் போட்டான், உன் தங்கச்சிக்கு மட்டும் 20 பவுன் எடுத்துட்டு போயிருக்கா, அதனால நீயும் 10 பவுனோட வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு துரத்தி விட்டுருக்கானமா. இவரும் போன போட்டு அவர் கேட்கறாரு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிக்கிறாரு. எங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காமா, காசு போட்டாதான் என் பிள்ளைய வாழ வைக்க முடியும்னு. இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் வாங்குற காசுல இங்க வீட்டு செலவு பார்ப்பனா, இல்ல நமக்கு ஏதோ ஒரு தேவையை பார்ப்பனா, இல்ல அவங்களுக்கு செலவு காசு கொடுப்பனா, இதுவே ஒரு பெரிய விஷயம். சும்மா அதை கூட இதை கொடுனா நானும் எங்க போவேன்? கொஞ்சமாவது மனசாட்சின்றது வேண்டாம். இவருக்கு முடிஞ்சதுன்னா செய்யணும், இல்லையா என்னால முடியாதுன்னு ஒரே இதாக பேசி முடிக்கணும். சரி நீங்க கோவப்படாதீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும் நம்ம வீட்டு பொண்ணு வாழ்றதுக்கு. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏற்கனவே அவங்களுக்கு மாடை வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்கே 30,000 ரூபாய் இப்பதான் வாங்கி கொடுத்துருக்கேன். நிஜமா நீயே சொல்லு பாப்போம். கதிர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும்ல, அவன் கேட்பான்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கணும்னா அதை கரெக்டா கொடுத்தாதான் இன்னொரு தடவை கேட்கும் போது கொடுப்பாங்க. இந்த மாசத்துல இருந்து நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை சொல்லி வாங்கி இருக்கும்போது சும்மா அதை கூட இதை கூட நினைச்ச நேரத்தை கொடுக்கறதுனாலதான் இதெல்லாம் பேச்சு போல இருக்கு. எங்க பேசாட்டுக்கு எனக்கு வீட்ல இருந்து போட்டாங்கல்ல, அதுல வேணா ஒரு 10 பவுன் அவங்களுக்கு கொடுப்போங்க, போய் வாழட்டும். அவங்க இங்க இருந்தாங்கன்னா அத்தை மாமாவுக்கு தானே கஷ்டம். மகா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நமக்கு ஏதாவது ஒரு தேவை, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த அடகு விற்கலாம் ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாது, அப்புறம் அதுவே ஒரு இதா போயிடும். செஞ்சுக்க. என்னதான் இருந்தாலும் உங்க கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு கூட பிறந்தவனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவங்க தான் கூட பிறந்தவங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் புருஷன் நல்லா இருக்கணும், தான் புள்ள நல்லா இருக்கணும், கூட பிறந்தவன் செஞ்சுட்டு எப்படியோ வேணா போகட்டும்னு நினைப்பாங்களா? முக்கியமா சொல்ல போனா நீ தான் இந்த மாதிரி எல்லாம் பேசணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது, நீங்க சொல்லுங்கன்னு. நீயே கொடுப்போம், நகையை வித்து கொடுப்போன்ற, அப்புறம் அதுக்கு மீட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் உனக்கு தெரியாதா? சாயங்காலத்துக்கு கறி எடுத்துட்டு வரேன், கறி ஆக்கிக்குவோமா? கறி எடுக்க காசு வச்சிருக்கியா? அதான் பால் ஊத்துன காசுல ஒரு 500 ரூபா கொடுத்தானுங்களே, அதுல போய் எடுத்துட்டு வரேன். அதானே 10 ரூபா கண்ணில் பார்த்துட்டா போதுமே, அதை உடனே அழிச்சிடணும், இல்லைன்னா அன்னைக்கு முழுக்க தூக்கம் வராதுல்ல. நான் மட்டும் என்ன சாப்பிடுறேன், எல்லாரும் தான் சாப்பிடுவீங்க. உன் பையன் அவனு தான் சாப்பிடுவான். சரி 200 ரூபாய்க்கு கறி எடுக்கிற, மீதி 300 ரூபா கொண்டு வர. இல்லன்னு வச்சுக்க மொட்டை மண்டையில ஆம்லேட் போட்டுருவேன். அது போதும். அமுதா இங்கதான் இருக்கீங்களா? ஆமாம்மா வாங்கம்மா. என்னத்தா இந்த வெயில போய் இங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க? அடா அது ஒண்ணும் இல்லையா, வீட்டுல ஒரே பிரச்சனை, இவளுக வேற நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு இருக்காளுகையா. அதான் இந்த சந்தோஷுக்கு ஒரு போன் பேசணும், அவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி கொடுங்கடானா போன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சந்தோஷ் நம்பர் இருந்தா கொஞ்சம் போட்டு கொடுங்களே. ஏமா? இல்லம்மா இவ வேற நகையை போட்டேன் அவனு சொல்றாளுங்க, ஒரே பேச்சு. பாவம் அந்த பையன் இப்பதான் கல்யாணம் பண்ணி அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இத்தனை வருஷம் பொண்ணு கிடைக்காம இப்பதான் பொண்ணு கிடைச்சா அவனும் ஒரு வாழ்க்கையை தொடங்க நேரத்துல காசு கொடுனா அவனு எங்க போவான்? அத்தான் கொஞ்சம் போன் போட்டு குடியா. இந்த போன் போகுதுமா, இந்த கொடுப்பா. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஏன் சந்தோஷ் அப்பாய் பேசுறேன்டாமா. பாய் சொல்லுங்க பாய். என்னப்பா நல்லா இருக்கியா? மகா நல்லா இருக்கா? உங்க பையன்லாம் இருக்க வரைக்கும் நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஐயோ விடியா எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியலையா. அவ வேற இங்க வந்து உக்காந்துருக்காயா, 10 பவுன் போட்டே ஆகணும்னு இவனும் கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடுறான், போட்டே ஆகணும்னு. ஓ அம்மாவா? ஐயோ சந்தோஷுக்கு போன போடுங்க, சந்தோஷ போன போட்டு கொடுங்க, நான் பேசுறேன், அவனை காசப்பட சொல்லுங்க. இப்படி இந்த வயசுல இங்க வந்து உக்காந்துக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாது, அப்படி இப்படின்றாங்கப்பா. எனக்கே கோவமான கோவம், நான் புடிச்சு பேசி விட்டேன். இதுக்கப்புறம் அவன் வாழ்ந்தானா வாழட்டியானா இங்கே இருக்க சொல்லு. அவன் புருஷன் என்ன இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன செஞ்சு தன்னானா ஒரு 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்ல. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் போட்டு அழுதுபிட்டு மறுபடியும் போய் எங்க போறது? போட்ட பவுனுக்கே என்ன வழியே தெரியல, மறுபடியும் பவுனை போட்டு மறுபடியும் எங்க போறது? ஏற்கனவே நீ தொழில் வச்சு தரேன்னு 1.5 லட்சம் கொடுத்த, அதையும் அழிச்சு தள்ளிட்டான். இப்ப மறுபடியும் கொடுக்கறனா எங்க போறது? நீ எல்லாம் கொடுக்காத சாமி. அதுக்கு தான் நான் போன் பண்ணேன். உங்க அப்பனும் சரி உங்க ஆத்தாலும் சரி அவங்க பிள்ளைங்க நல்லா இருந்தா நினைப்பாங்க தவிர நீ நல்லா இருந்தா நினைக்க மாட்டாங்க. சரியா? நீங்க நைட்டு வாரேன் பாய், வந்து அவரை பேசிக்கிறேன். நான் போன் பண்ணே வச்சேன்லாம் சொல்லாதையா. இந்த உமா புருஷன் இருக்கான்ல, அவன் டீ கடையில் நின்றுருக்கான். அந்த நேரம் பார்த்து இவன் போயிருக்கான். போனோடனே இவன் டீ கேட்டிருக்கான். அவன் தர முடியாது, ஏற்கனவே 200 ரூபா பாக்கி இருக்கு, அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நான் அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே இவன் என்ன சொல்லியிருக்கான், சகல நீ வேணா ஓசியில் வாங்கிக்க, நான் உனக்கு காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன்லாம் என்னை பேசுகிற அளவுக்கு என் பொழப்பாகி போச்சு. அவனு உன் தங்கச்சி நகையை வச்சு தொழில் பண்ணுறான், எனக்கும் உங்கள் அப்பையும் நகையை போட்டு வர சொல்லு, நான் தொழில் பண்ணணும் அப்படின்னு இவன் எங்கிட்ட ஒரு ஆட்டம். உங்கள் அப்பா அம்மா இதுதான் ஜாக்குன்னு உங்ககிட்ட ஆட்டம். நீ இது கொடுத்தேன்னு வச்சுக்க, இவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. உங்க அப்பன் சொல்லுவான், ஆனா உங்க அப்பன் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. வேணும்னா அவளை வேற பக்கம் வேலைக்கு பார்த்து போ சொல்லு, இல்லையா தொழிலும் பண்ணவனா ஒளிரும் பண்ணவனா இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லு. சரியா? நீ இது அதை இதுன்னு செஞ்சுக்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. பாயி நான் வாரேன் பாயி, வந்து பேசிக்கிறேன். அவனை இழுத்து போட்டு 4 அப்பு அப்பி ஒழுங்கா வாழ முடிஞ்சா வாழ, இல்லையா போய் சாவுன்னு சொல்லி இன்னைக்கு வாரேன் பாயி, வாரேன். நான் யாருன்னு இனிமே அவனுக்கு தெரிய போகுது. பொறுமையா போய்கிட்டு இருக்கேன்றதுக்கோசரம் அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? அந்த வாரேன்.